இல்லை, திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு 20-30 நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில் இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கலை, அதை மீறி தான் நடத்தியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், கேப்டனை பொறுத்த வரைக்கும், தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக. இங்க எல்லா கட்சிக்கும், இங்க வந்து எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம், எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம். இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு. இன்னைக்கு நேதா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில. எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில், இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி, ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது. இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது? அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஏன்னா பிரியாணி அங்கதான் போய் அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்க போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல. அப்ப பிரியாணி சாப்பிடணும்னு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா? அது ஒரு கேள்வி. அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க. அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ, தவறாக சித்தரிப்பதோ, அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதை வைத்து அரசியல் செய்யணும்னு யாராவது நினைச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா சொல்றேன். அதுதான் அவங்க இல்ல அதைத்தான் நான் சொல்லிட்டேன்ல. ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன? திருப்பரங்குன்றம் இன்னைக்கு தான் வந்துச்சு அந்த கோவில். எவ்வளவு வருஷமா இருக்குல்ல, ஏன் இவ்வளவு வருஷம் அந்த பிரச்சனை இல்ல? ஏன் புதுசா அந்த பிரச்சனை வருது? ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம். இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க, இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்க கருத்து சொல்லலாம். அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது. தேமுதிகவின் நிலைப்பாடு, எங்க கருத்தை தான் நான் சொல்றேன். இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முளைக்கும் போதே அதை வந்து நம்ம வந்து சரி செய்தாதான் இந்த பிரச்சனை பெருசா வராம தடுக்க முடியும். இங்க எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே, எல்லாரும் ஒற்றுமையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். ஏன் இப்ப புதுசா பிரச்சனை கொண்டு வராங்க? அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பட்ஜெட்டா? அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நாங்க தான் அதுக்கான அறிக்கை கொடுத்திருக்கோம். பட்ஜெட் கொஞ்சம் அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே தேமுதிகவினுடைய அறிக்கை நாங்க வெளியிட்டுட்டோம். அதுல நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுல வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்கு, நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்கு. ரெண்டும் கலந்துதான் இருக்கு. அதுல நம்ம நம்பர் 1 அதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சதை உண்மையிலேயே நாம வந்து வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அதுல நம்மளுடைய அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம். எதெல்லாம் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு எஸ்பெஷலி கோயம்புத்தூர், திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசா பாதிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி குறைக்கணும் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அதுக்கான அறிவிப்பு கிடையாது. தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி. இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால. அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல. ஏன்னா பெங்சல் புயல் ஒண்ணு, இப்ப வந்த மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. நான் கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்க இன்னல்ல துயர்ல பங்கேற்றோம். அன்னைக்கு நான் பார்த்தேன்
லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் மூழ்கி போயிருக்கு. அப்போ இதை செய்ய வேண்டியது யார்? மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேருக்குமே அந்த கடமை இருக்கு. மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம் நினைக்க முடியாது. வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள். இதுல தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. மத்திய அரசும் ரெண்டு பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அறிவிக்கல. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்துல நாம நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம். பல்வேறு விஷயங்களுக்கு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம். இதுதான் நான் சொல்றேன். இப்ப எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மேல போட்டுட்டு நம்ம தமிழக அரசு நமது முதல்வர் நமக்கு என்னன்னு உட்கார முடியாது. உங்களுக்கு கடமை இருக்கு, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது தமிழக மக்கள், மத்திய அரசு கிடையாது. அப்போ இந்த அரசுக்கு கடமை இருக்கு. இப்ப மத்ததுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்குறவங்க இன்னைக்கு ஏன் விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க? இதுவே இந்த அரசு ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு. இதை நான் தலைகுனிவோட தான் பதிய வைக்கிறேன். அதிகமாக இன்னைக்கு கடன்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் இருக்கு.